This morning I'd like to continue from where I stopped on Good Friday morning on the message titled Two Men from Eden. ஏதேனிலிருந்து வந்த இரு மனுஷர்களின் தொடர் செய்தியை இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெள்ளிக்கிழமை அன்று நான் இந்த போதனையை எடுக்க தொடங்கினேன். முடிவிலே நான் சொன்ன ஒரு காரியம் என்ன? ஸ்திரீயின் வித்தின் மூலமாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று அவர் சொல்லி இந்த முழு பிரபஞ்சம் இனத்தை சார்ந்த சட்டத்தை கைப்பற்றி நடக்கும் ஒரு பிரபஞ்சமாக இருக்கிறபடியால் அந்த சட்டத்தின் பிரகாரமாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிச்சயமாகவே அவர் செய்வார் என்று சொல்லி பாவத்திலே விழுந்த முதல் மனிதனுக்கும் மனுஷிக்கும் ஒரு நற்செய்தியின் வார்த்தையை அவர் பிரசங்கித்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியிலே அவர்களை அனுப்பினார். Through the seed of the woman, God said He would do a miracle that would be based on the law that this universe operates on. The law of kind, begetting kind. Kind begetting kind. Don't forget what I told you about the first Adam. The first Adam sinned, then he brought forth every offspring in his image and in his likeness. Why? Because it was the law of kind. இனத்தை சார்ந்த பிரமாணமாக இருந்தபடியால் அவருடைய ரூபத்திலேயும் அவருடைய சாயலிலும் அவர் தன் மனைவியோடு இணைந்து வாழ்ந்து பிள்ளைகளை பெற தொடங்கும் வேளையிலே ஒவ்வொரு பிள்ளையும் ஆதாமின் சாயலிலே பிறந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And God said something would happen that would change the history of mankind forever. He said another Adam would come. And that Adam, when he came, would be the last Adam. He wouldn't be the second Adam. He would be the last Adam. கடைசி ஆதாமாகிய ஒருவர் வருவார். அவர் ஸ்திரீயின் வித்தாக இருப்பார். அவர் மூலமாக முழு உலகத்தின் சரித்திரமே மாறப்படும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தாமே பாவத்திலே விழுந்த முதல் ஆதாமுக்கும் மனுஷியாகிய ஏவாளை பார்த்தும் அவர் பேசின நற்செய்தியின் வார்த்தை. So if you want to know who was the first good news messenger, it was God himself. It was not an angel, it was not a man. It was God himself preaching the gospel of redemption. மீட்பின் நற்செய்தியின் வார்த்தை பிதாவாகிய தேவன் தாமே ஆதாமும் ஏவாளையும் பார்த்து அவர் பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து இதை தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே நாம் நடந்த காரியங்களை வாசித்த பிறகு தேவன் சொன்ன காரியங்களையும் வைத்து என்ன ஒரு முடிவுக்கு வருகிறோம்? முதலாவது, மீட்பு என்பது விலையேற பெற்றது. Now there were two facts that emerge from the book of Genesis. We are going to continue. The first fact is, you may write it down, it is costly. Redemption is costly, not cheap.
மீட்பு என்பது விலையேற பெற்றது, ஒரு சாதாரண காரியம் அல்ல. That's why when a man rejects Christ, there is no salvation for such a man. There is no redemption for such a man. ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெறுத்து அவரை விட்டு அவர் அந்த மனிதன் விலகி போவான் என்றால் அவனுக்கு மீட்பே கிடையாது. பேர்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, நல்ல குணமுள்ள ஒரு மனிதனாக அவன் இருந்தாலும் சரி, அவனுக்கு மீட்பு கிடையாது. When a man walks away from Christ, he may be a good moral man, but he will never have redemption because he has not understood the first truth about redemption or the first fact about redemption. It's costly. Number 2, it would be accomplished through the seed of a woman, not through any other creature. Even if a creature would die, it would be only a temporary shedding of blood. தயவுசெய்து எழுதுங்க. ஒருவேளை ஒரு ஆடோ மாடோ பறவையோ ஒரு பலியாக உங்களுக்காக மரித்தாலும் அது ஒரு பூர்ண காரியமாக இருக்காது என்று தேவன் சொன்னார். பூர்ணமான மீட்பு எப்போ வரும்? ஸ்திரீயின் வித்தின் மூலமாக வரும். That truth was underlined to Adam and Eve even before the clothing was given. And I want you to mark it down, please. தோல் உடைகள் தேவன் கொடுப்பதற்கு முன்பதாகவே பூர்ண மீட்பு எப்படி வரும் என்று பிதாவாகிய தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதலாவது அவர் பேசினார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் 2 காரியங்கள் நாம் பார்க்க தொடங்குகிறோம். என்ன? பாவம் மனிதனை ஆட்கொள்ள தொடங்கும் சரித்திரமே அந்த அதிகாரத்திலிருந்து தொடங்குகிறது. You see the history of Adam's disobedience and the rule of evil from Genesis chapter 3. ஆதியாகமம் 3வது அதிகாரம் நீங்கள் வாசிக்க தொடங்கும் வேளையிலே அந்த அதிகாரத்திலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம்? பாவம் எப்படி மனிதனை ஆட்கொள்ள தொடங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். அவனை பாவத்திலே ஒரு விடுதலை இல்லாமல் கட்டுண்டவனாக இருக்கும்படிக்கு ஆட்கொள்ள தொடங்கிற்று. அந்த சரித்திரத்தை நாம் வாசிக்க தொடங்குகிறோம். அதே சமயத்திலே இன்னொரு சரித்திரமும் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலிருந்து புறப்படுகிறது. You must understand why the title of this teaching is Two Men from Eden. You don't have something without the seed. The seed of evil was sown into Adam. He became a living, dead soul. Sounds like a contradiction. Physically he was alive, dead to God. To counter that, God did something. He knew seed had to be sown. He sowed it that very day. The seed of his own son. அவருடைய சொந்த குமாரனின் வித்தை அந்த நாளிலே தேவன் தாமே விதைத்தார். எப்படி? அதை குறித்து உரைக்கும் வேளையிலே அவர் செய்தார். When did he do the sowing? When he spoke the word out. That's why Jesus, when he was talking about the sower going out to sow seed, he said, my word is seed.
My word is seed. The word of God is seed. God was sowing seed the same day. And so you see also the history of redemption being opened up. ஒரு பக்கத்திலே மரணத்தின் சரித்திரம், பாவத்தின் சரித்திரம், அடிமைத்தனத்தின் சரித்திரம் திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகமாக ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க தொடங்குகிறோம். அதே சமயத்திலே தேவனின் மீட்பின் சரித்திரமும், எப்படி பாவத்திலே சிக்கின மனிதர்கள் மீண்டும் தேவனிடத்தில் வரலாம் என்பதன் சரித்திரமும் அந்த புஸ்தகத்திலிருந்து, அந்த அதிகாரத்திலிருந்து தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். Now something happened a couple of years ago in the 50s. 1950 அந்த வருட காலகட்டத்திலே ஒரு காரியம் நடந்தது. The Qumran Dead Sea Scrolls were discovered. And the first thing that was read stunned the world. சவக்கடல் தோல் சுருள்கள் என்று சொல்லி குமரான் என்ற இடத்திலிருந்து அவர்கள் கண்டுபிடிக்கும் வேளையிலே முதலாவது வாசிக்க தொடங்கின காரியங்கள் உலகமே பிரமிக்க வைத்தது. The very first Dead Sea Scrolls that were discovered by the plan of God was not, beloved, I wish above all things that thou mayest prosper. It was Mark 1:1. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை முதலாவது அவர்கள் கண்டுபிடித்து வாசிக்க தொடங்கினார்கள். மார்க் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம். The beginning of the gospel of Jesus Christ. It didn't say the Son of Man, the Son of God. No book starts with a title like that. Because every man confesses, I'm only a man. பரபரப்பு கூட்டுகிற ஒரு காரியமாக மார்க் 1வது அதிகாரம் 1வது வசனமே இருந்தது. என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். இதுவரைக்கும் யாருமே அவ்விதமாக ஒரு புஸ்தகத்தை எழுத தொடங்கவில்லை. அதன் பிறகு அவர்கள் வாசிக்க தொடங்கின பிறகு அதே மார்க் 1வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலிருந்து 11வது வசனத்திலே தேவன் தாமே ஏதேன் தோட்டத்திலே ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே அவர் சொன்ன காரியத்தை மீண்டும் சொல்வதை போல் இருந்தது. It was like God went back in time when Mark 1:9-11 was read. And he was heard saying, "This is my beloved Son, the last Adam." He never said it for the prophet Isaiah. He never said it for the prophet Jeremiah. He never said it for Ezekiel. Thank God for David. He didn't say it for David. மார்க் 1வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும் இவர் என்னுடைய நேசகுமாரர் என்று சொல்லி தேவன் தாமே இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கும் வேளையிலே அவர் கடைசி ஆதாமாக இருந்தார் என்று உலகமே அறியும்படிக்கு சாட்சி கொடுப்பதை போல் இருந்தது. In fact,
Twice we hear the voice of God declaring, "This is my beloved son." Once in Mark 1, 9 to 11, and then Mark 9, 2 to 7. மார்க் 9வது அதிகாரம் 2வது வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் மறுபடியும் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி தேவன் தாமே இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். Look at verse 7. I want you to read verse 7. Mark 9:7. 7ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. நில்லுங்க. அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிலை நின்றது. A cloud overshadowed them. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. மேகத்திலிருந்து ஒரு சத்தம். It was as though God the Holy Spirit, God the Father were in complete agreement about declaring, "This is my beloved son." Hear him. Hear him. Now you begin to understand why Matthew 16 is such an important portion of scripture where we read about Peter declaring something to Jesus. Jesus said, "Who do people say that I am?" He said, "Elijah." Jesus said, "Not good enough." Some say John the Baptist. He said, "Okay, forget about what they say. What do you say I am?" He said, "You are the Son of God." He immediately said, "This is not human revelation. No human being can say it to you. The devil won't confess it. The devil won't confess it." How do you know a man is possessed? In the epistle of John, John tells us any man who's possessed will first say, "I don't believe Jesus came in the flesh." Don't even think twice. The man is possessed. The thing that the devil hates is declaring Jesus walked in the flesh as the Son of God. Why? I'll show you why. It's very interesting. பிசாசானவன் வெறுக்கிற காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே நடந்து தேவகுமாரனாக இருந்தார் என்பது அவன் வெறுக்கும் காரியம். பிசாசு பிடித்தவர்கள் வாயினாலே அதைத்தான் அறிக்கை செய்வார். That's why they curse the blood. That's why they curse Jesus in the flesh. Finally, in Mark's Gospel, chapter 15, the crowning moment of all was the declaration of the Roman centurion. What did he say? Come with me to Mark's Gospel, please. I mean, it's amazing. மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 100க்கு அதிபதி பேசின காரியத்தை நாம் வாசிப்போமா? மார்க் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். This Roman centurion had seen men die earlier. He had seen people of his own kind handle death. They would cry, they would curse, they would be frightened out of their wits. Some of them would have to be helped out of this world. They would break their legs. He had seen it all.
He was in charge of the execution detail. He had seen people of his kind, Adam kind. I don't hear you. A louder amen, please. He had seen people of his own kind. அவரை போல் இருந்த மக்களை அவருடைய இனத்தார் என்று நாம் சொல்லலாம், ஆதாமின் இனத்தார் என்று சொல்லலாம். அவர்கள் மரிக்கும் வேளையில என்ன நடந்தது என்று இந்த நூற்றுக்கு அதிபதி நன்றாக அறிந்தவர். ஆனால் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு இவ்விதமாக தன் உதிரத்தை சிந்தி வாயினாலே அறிக்கை செய்து தேவனை அழைத்து மக்களை மன்னித்து இவ்விதமாக செய்யும் காரியங்களை அவன் பார்த்து கடைசியிலே பிதாவே உம்முடைய கையிலே நான் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தலையை சாய்த்து அவர் உலகத்தை விட்டு புறப்படும் சாட்சியை, அந்த காட்சியை பார்த்து இவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன, இது நம்முடைய இனத்தார் இல்லை. This is a man not like the fallen Adam. This is a man who's different. Who's the man who's making the confession? Not a tongue-speaking Pentecostal preacher. A man who was belonging to an alien kingdom. A Roman. He said, I have never seen someone like this kind before. So what kind is he? Someone must have asked. Son of God kind. Hallelujah! Hallelujah! இது நம்முடைய இனத்தால் சார்ந்த ஒரு மனிதனே அல்ல, நம்முடைய இனத்தை சார்ந்தவன் அல்ல, வித்தியாசமானவன். I wanted to read it again, the last part. மெய்யாகவே truly. And he wanted you to listen because he was an unbeliever confessing something that every man ought to hear, that this Jesus does not belong to the descendant of the fallen Adam, and he is the seed of the woman who's of a different kind. இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி அவர் கொடுக்கும் வேளையிலே ஒரு விசுவாசி சாட்சி கொடுப்பதை போல் அல்ல, ஒரு அந்நிய தேசத்தின் ராணுவ தளபதி என்று நாம் சொல்லலாம். அந்த மனிதன் சாட்சி கொடுக்கிறார். He belonged to a different empire. He had people under him. He was a ruler in his own sense of command. And yet you see him saying, this man, different kind. Not the same kind. He was looking at the other two. He said, that's our kind. They are cursing. They are shouting. Of course, one was repentant. But still our kind. He's gone to the cross because he did something wrong. But this man never did anybody wrong. He's a different kind. Now, I want you to compare the temptation of Jesus with Adam's temptation. ஆதாமுக்கு சோதனை வரும் வேளையிலே அவன் என்ன செய்தான்? ஆண்டவராகிய இயேசு கடைசி ஆதாமின் சோதனையை பார்க்கும் பொழுது அவர் எப்படி அதை சந்தித்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தையை ஆதாம் சந்தேகித்து பாவத்திலே விழுந்தான். Adam doubted God's word. Remember, Adam was world ruler. He was world ruler who doubted God's word. ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே ஒரு உலக ஆட்கொள்ளும் தேவனை போல் இருந்து
பிதாவாகிய தேவனின் வார்த்தையை சந்தேகித்து பாவத்திலே விழுந்தான். What did the last Adam do? How did he rule the world? He chose to believe God's word. The entire temptation, if you look at it, surrounded the word. Very amusing. As I was studying this and writing it down, I started laughing. How stupid the devil is. I mean, actually he sets himself up for failure. He's so stupid. முழு சோதனையை நீங்கள் பார்க்கும் பொழுது வசனத்தை இயேசு எப்படியாவது சந்தேகித்து ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை மத்தேயு 4வது அதிகாரத்திலே சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது மோசேயின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தை அவர் எடுத்தார். அதற்கு ஏற்ற பதில் ஆண்டவராகிய இயேசு கொடுத்தார். இரண்டாவது முறை அவர் ஒரு காரியத்தை தெரிந்து பிசாசானவன் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை பிடுங்கி இயேசுவினிடத்திலே சற்று வித்தியாசமாக அவன் வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். The second temptation of Jesus, very different. Jump, Lord. On who? Jump from the pinnacle. இயேசுவே நீ குதிப்பாய் என்றால் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் தங்கள் கையிலே உம்மை பிடிப்பார்கள், எந்த ஒரு சேதமும் வராது என்று சொல்லி பிசாசானவன் சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். You know something? Unknowingly, he thought he was very smart. He went to Psalm 91 verses 11 and 12. He forgot what verse 13 says. In 11 and 12 it says, for he shall give his angels charge over thee to keep thee in all thy ways. They shall bear thee up in their hands lest thou dash thy foot against a stone. He stopped to that. He never knew he was indirectly bringing the gaze of Jesus to verse 13. Thou shalt tread upon the lion and the adder. The young lion and the dragon shalt thou trample under feet. The seed of the woman would accomplish that, God said in Genesis chapter 3. Some translations will have it, you will tread upon the young lion and the cobra, serpent. சங்கீதம் 91 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் தந்திரமாக இயேசுவினிடத்தில் பிசாசானவன் வைப்பதை நாம் பார்க்கிறோம். அதை வைத்து எப்படியாவது அவர் தவறு செய்ய வேண்டும் என்று சொல்லி 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் தந்திரமாக அதை புரட்டி இயேசுவினிடத்தில் வைக்கும் பொழுது 13வது வசனத்திலே சொல்லும் காரியத்தை அவர் மறந்து விட்டார். Read it, please. 13ஆம் வசனம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய். Before you and I claim that scripture, the seed of the woman had to walk over that. I said the seed of the woman had to walk over that. Who is the young lion? பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். That's why he is roaring like a lion now. He is no more there. Till then he was walking around like a lion. Fear was in every man's heart for what? Death. When he arrived, everyone was frightened. Now, when the last Adam arrived, he is only roaring like a lion. Not the lion. There's another lion in charge. The lion of the tribe of Judah. Hallelujah!
யூதாவின் ராஜசிங்கம் இப்பொழுது ஆட்கொள்ளும் தேவனாக அவர் இருக்கிறார். அதுவரைக்கும் பிசாசானவன் மக்களை பயப்படுத்தி மரணத்தை காண்பித்தான், சோதனையை காண்பிப்பான். கர்த்தர் உங்களை கைவிட்டார் என்றவன் சொல்வான். அதை கேட்டு மக்கள் பயந்து, முக்கியமாக மரணத்தை பார்த்து பயப்படுவார்கள். Even if nothing else frightened, people were frightened of death. They never knew where they were going. When Jesus arrived on the scene, he did something. He trampled the one who had to be trampled under his foot. That's why in the second temptation, unknown to the devil, he brought Jesus' attention to the most important place, the purpose of God for your life. He quoted 11:12. He didn't know 13. He thought he could quote 11 and 12 and finish up Jesus. He didn't know that Jesus would never be fooled with verse 11, 12. He was the God of the verse 1, 2, 3 down to 16. ஏதேன் தோட்டத்திலே கடைசியாக. Let's write this down, please. See, angels were sent to guard the tree of life with a flashing sword. ஜீவ விருட்சத்தின் கனியை பாவ நிலைமையிலே மனிதன் மீண்டும் அதை போய் எடுத்து புசிக்காதபடிக்கு ஒரு தேவ தூதன் அந்த மரத்தை பாதுகாத்து பட்டயத்தினாலே ஆதாமும் ஏவாளும் திரும்பவும் அந்த மரத்திற்கு வராமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். They were sent out, an angel was placed with a flashing sword. When the last Adam won over the temptation, angels never came with flashing swords. They immediately descended and started ministering to him. There was no flashing sword. That's why I read to you from Psalm 40. Psalm 40 is important. God wants you first. He wants you first, not your burnt offerings. He wants you. If you give yourself to him, he'll accept your burnt offerings. If you reject him, he has nothing to do with your burnt offerings. He owns it all. You can't arm twist God to come down to your level. He is God. He is Lord. He is King of kings. He is immortal, invisible, God only wise. Look at this. As a result of the first Adam, our lives were badly affected. As a result of the last Adam, he helps us regain everything that was lost, starting with the image and likeness of God. That's why the born again experience is not a Pentecostal doctrine. The devil wants people to believe that, so he can get people not to believe and get born again and become people of a different kind. He wants them still in the Adam mold. He doesn't want them changing to the last Adam's mold. Because the last Adam's mold will bring forth after its kind. Why do you tell your family about Jesus? Because you're trying to bring forth after your kind. Why do you tell people about Jesus? Because you're bringing forth after your kind. You cannot but tell them about Jesus. Why do you pray for souls? Why do you give for souls to be won? Because you're bringing forth after your kind. You're just bringing forth after your kind. Why do you tell a man who's going wrong, brother, don't go on that road? Destruction is at the end of the road. Some people ask you, what's your business? Let him go. Let him drink and die. You say, no, I have to tell him what is right. Why? Because you're bringing forth after your kind. You're not of the Adam's kind. The Adam's kind says, let him go and die. Let him go and crash. Because the way pointing in the direction of the Adam kind is the ways of death, not the ways of life. எதற்காக மற்றவர்களிடத்திலே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? ஏனென்றால் நம்முடைய இனத்தை போல் இப்பொழுது நாம் கொண்டு வரும்படிக்கு.
ஏனென்றால் அது ஒரு பிரமாணம். You can't change it. You just can't change it. That's why if you want to live a holy life, don't fight to live a holy life. Some people are daily fighting to live a holy life. No. Just let the nature bring forth. You are already having holiness inside you. Trying to somehow become holy won't help you. Sounds like a contradiction. It shouldn't. I said it shouldn't. You have a different nature on the inside of you. The nature of God. No wonder you're called the sons of God. Read John 1:12 and 13. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் பாருங்க. The moment you accept Jesus, you become a changed individual. But most importantly, you are authorized now to be called the sons of God. You have that authorization. Some people will let their eyebrows fall off their head or forehead when they hear you say, sons of God, my God. That's their problem. They don't want hair in the eyebrows, that's their problem. That's their problem. But when you are born again, you have received authority to be called the sons of God. John 1:12, 13, please. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனமும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது தேவனுடைய குமாரர்கள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். Till then you didn't have a right to call yourself sons of God. Why? Because you were sons of Adam. Can I have an amen, please? You and I were sons of Adam. We didn't have that right. That authority was absent. I'll give you an example about this from the book of Acts. Paul was casting out demons. They left. Do I hear an amen? The 7 sons of Sceva came. They said, it's easy. He is only saying Jesus, no? We can do it. 7 of these fellows sat there, caught one demon-possessed person and said, in Jesus' name, whom Paul preaches. The devil said, hey, hold on, 1 minute. Jesus, I know. Son of God. Paul, I am acquainted with. Why? Sons of God. Authority fully granted. If he says go, I have to go. I can't stand. Who are you? Who are you? And that's the question you and I have got the holy guts to ask people. Who are you? Some people think it's a great philosophy. From where did I come? Where did I go? You better know from where you came. It's not philosophy. You're Adam's descendant. And if you want to go to one place called heaven, you better become the descendant of the living God. The Son of God has to make you alive on the inside, a changed individual. Philosophy won't help you. I mean, you must hear the whistles going for some fool standing on stage saying, where did I come from? Where am I going? I mean, it's stupid. You better know you came from Adam. And you want to go to heaven, you better have you authorized to be called the sons of God. Do I hear an amen, please? The 7 sons of Sceva didn't have that authority. They were sons of Sceva, not sons of God. Do I hear an amen? Do I hear an amen? 7 ஸ்கீவாவின் 7 குமாரர்கள் ஸ்கீவாவின் குமாரர்கள், தேவனுடைய குமாரர்கள் அல்ல. What happened? You read it, you laugh. I said you will laugh. Why will you laugh? Because of the stupidity of those 7 men. The demon beat them so badly, stripped them. Same stripping he did there. Same stripping in the Garden of Eden. He stripped Adam and Eve of the glory on them. He stripped these men and showed them, you are still sons of Adam. Then look at Jesus when he arrived in the garden, in the place called Gadarenes. Did the devil jump on him? No. The man was naked, clothed himself and sat quietly.
That's what the last Adam did. 7 குமாரர்களை, ஸ்கேவாவின் 7 குமாரர்களை பிசாசன் பிடித்த அந்த மனிதன் அடித்து நொறுக்கி நிர்வாணமாக அவர்கள் ஓடும்படிக்கு செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்திலே அதுதான் நடந்தது. தேவனுடைய மகிமை அகன்றி சென்ற உடனே நிர்வாணமாக அவர்கள் இருந்தார்கள். அதை காண்பித்து அவன் என்ன காண்பித்தான்? நீங்கள் தேவனுடைய குமாரர்கள் அல்ல, ஸ்கேவாவின் குமாரர்கள். Like we read, Adam brought forth people after his own likeness and image. Genesis 5. Never forget Genesis 5. His image, his likeness. Sons of Sceva, father's image. Father, whose image? Go back to Adam. That when the Son of God came, Jesus, he just got down. Before he even got down, the devil started asking, what have I to do with you, O Jesus, thou Son of God? What have I to do with you, O Jesus, thou Son of God? Son of God. Son of God. You are sons of God, my friends. Can I have an amen? That's the resurrection Sunday morning message you got to go back with. I am sons of God. Not just son of God, sons of God. I have been authorized. When you see sickness, I am authorized to speak against it. When you see the devil acting up, I am authorized to tell you to get out. But an unauthorized man, he better be careful. It has nothing to do with ministry. Please listen, it has nothing to do with ministry. It has everything to do with the born again experience. Some people say ministry, ministry, ministry and fool themselves. It has nothing to do with ministry. மறுபடியும் பிறந்த விசுவாசிக்கு தேவ குமாரன் என்ற தேவனுடைய குமாரர்கள் என்று அழைக்க அதிகாரம் பெற்றவர்கள். ஆகையால் தான் நோய்க்கு எதிராக அவர்கள் பேசும்பொழுது நோய் அகன்று செல்ல வேண்டும். அசுத்தத்தைக்கு எதிராக அவர்கள் பேசும்பொழுது அசுத்தம் அகன்று செல்ல வேண்டும். And all this happens only when you know who you are in Christ. You don't know who you are in Christ, the devil is going to lie to you. He is going to tell you you are powerless. He is right in one sense. The sons of Adam are powerless, not the sons of God. You believe that you are the son of Adam, you are powerless. The moment you start believing, no, I have been made the sons of God. I am born again according to John 3:3. I have Jesus in my heart. I have Jesus in my life. I have Jesus in my mind. I have Jesus in my body. I believe the word. I am more God conscious than sin conscious. I am righteousness conscious than unrighteousness conscious. The more a lot of things happening. Let's bow our heads in a moment of prayer.